பேசினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா என்னோடு பேசின வார்த்தை சங்கீதம் 85வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமீன். ஏசப்பாக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு நன்மையானதை தரப்போறாருன்னு ஏசப்பா அந்த நாளை கூட சொல்றாரு. நீங்க அநேக நேரத்துல நன்மையை தேடி அழிஞ்சிருக்கலாம். இது என் வாழ்க்கையில கிடைக்கணும், இந்த விஷயம் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னு நீங்க அநேக இடத்துல நீங்க நன்மையா தேடி இருக்கலாம். ஆனா ஏசப்பா அந்த நாளை கூட சொல்றாரு, இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நன்மை ஏசப்பா தரப்போறாரு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட ஏசப்பா அந்த நாளை கூட சொல்றாரு, உங்களுக்கு பெரிதான நன்மையை இந்த நாள் ஏசப்பா உங்களுக்கு தரப்போறாரு. நன்மைனா இப்போ நம்ம சொல்லும் இதுனா ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை ஏசப்பா உங்களுக்கு இந்த நாளில் தருவார். ஆபிரகாமை கொடுத்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கும் தருவார். ஏசப்பா உங்கள் சந்ததியை பெருக பண்ண போகிறேன்னு ஏசப்பா அந்த நாளை கூட சொல்கிறாரு. நீங்கள் அவரே நம்பிடுங்க, நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்.